தோனி 6 அடிக்கவே இல்லை, 1 ரன் மட்டும் எடுத்துட்டு அப்புறம் அவுட் ஆயிட்டாங்க. 14ல 7 ஜெயிச்சு பிளே ஆஃப் போய் கப்பெல்லாம் அடிச்சிருக்கோம், போதும் எங்களுக்கு அதுவே. அவையில இந்த மாதிரி தோத்த பரவாயில்ல, ஹோம்ல எல்லாம் தோக்குறது இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. 6 அடிக்கல, 3வது பாலே அவுட். இன்னைக்கு மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. நான் கூட நினைச்சேன் இன்னைக்கு தோனி 6 அடிச்சு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் எல்லாருமே கத்துனாங்க தோனி வந்து 6 அடிச்சிருவாங்கன்னு. ஆனால் தோனி 6 அடிக்கவே இல்லை, 1 ரன் மட்டும் எடுத்துட்டு அப்புறம் அவுட் ஆயிட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எல்லா மேட்சும் தோத்துட்டாங்க, ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஜெயிச்சாங்க. நான் கூட இன்னைக்கு நினைச்சேன் ஜெயிச்சிருவாங்கன்னு, பட் இன்னைக்கும் ஜெயிக்கல. கேகேஆர் வெற்றி அக்செப்ட் பண்ணிக்க முடியல தான். பட் எனிவேஸ் வின் ஆர் லாஸ் சிஎஸ்கே தான். தோனியோட கேப்டன்சி ரொம்ப நாள் கழிச்சு வந்தனால கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் வந்து டிசப்பாயிண்டட் தான். பட் பரவாயில்ல. கேஆர் ஃபேனாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎலுக்கு வருது. நான் கூட தோப்புன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்படி தோப்புன்னு நான் எதிர்பார்க்கல. சிஎஸ்கே எப்பவுமே ஹோம் கிரவுண்டில் இந்த மாதிரி தோக்கு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. சிஎஸ்கே எப்பவுமே ஹோம் கிரவுண்டில் ரொம்ப நல்லா தான் போகணும். அவையில் இந்த மாதிரி தோத்த பரவாயில்ல, ஹோம்லலாம் தோக்குறது இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. வந்து தோனி ஃபேனு, ஸோ தோனி கேப்டன்சி எடுத்திருக்காரு. ஸோ ஐ தாட் ஓகே, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஹோப்போட தான் வந்தேன். பட் ஆனால் இட்ஸ் அ வெரி பிக் டிசப்பாயிண்டிங் தான் எனக்கு. ஏன்னா விக்கெட்டு லைனாக விழுந்துட்டே இருந்தது, ஒரு பவுண்டரி பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்தது. அண்ட் மோர் ஓவர் பவர் பிளே பார்த்த ஒரு ஃபீலே இல்லைங்க. எல்லாம் சிங்கிள்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ரன் பால் கூட வரல இன்ஃபேக்ட். ஸோ வெரி டிசப்பாயிண்டிங் தான். ஏன் வந்தோன்னு இருக்கு. நெக்ஸ்ட் ஹோம் கிரவுண்ட்ல வின் பண்ணுவாங்களான்றது டவுட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு பெரிய ஃபார்ம்லேயே இல்லை, எந்த பிளேயர்ஸுமே பெரிய ஃபார்ம்ல இல்லை. கண்டிப்பா தோனிக்காக திருப்பியும் நான் வருவேன், வந்துட்டு தான் இருப்பேன். லாஸ்ட் 4 மேட்சும் அந்த மாதிரி தான் வந்தேன் தோனிக்காக. பட் பெரிய டிசப்பாயிண்டிங். யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம். அப்புறம் வந்து இப்போ இன்டென்ட்னு ஒன்று டீம்லயே இல்லை. பவர் பிளேல வராங்க, ஃபுல்லா தடவுறாங்க. அப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல வராங்க, அப்பவும் தடவுறாங்க. அப்புறம் டெத் ஓவர்ஸ்ல ஏதோ அடிக்கலாம் ட்ரை பண்றாங்க, அவங்களால முடியல. தோனி மட்டும் ஏதோ கடைசியில 2-3 6 அடிக்கிறாரு. இன்னைக்கு அதுவும் அவரால் முடியல. இல்ல அதான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மேட்ச் போலாம். இப்போ வந்து கேகேஆர் வந்து ஃபுல் இன்டென்ட்டோட பயங்கரமா அடிக்கிறாங்க. அதே மாதிரி சிஎஸ்கேவா அடிச்சிருந்தா ஒரு இன்னும் ரெஸ்பெக்டபிள் டோட்டல் போயிருக்கலாம். ஒரு 180 இருந்தா கூட சேஸ் பண்ணிருக்கலாம் இந்த பிட்ச்ல. நல்லா தான் இருந்துச்சு. ஆனா தோனி அவுட் ஆயிட்டாரு, ரொம்ப பேர் கிளம்புறாங்க, ஸ்டேடியத்திலேருந்து கிளம்பிட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு மேட்ச். ஆனா வெரி டிசப்பாயிண்டட் பிகாஸ் தோனி அவுட். தோனி நல்லா தான் ஆடினாரு, ஆனா அவ்வளோலாம் ஆடல, சும்மா தட்டி விட்டாரு. பேட்டிங் ஆர்டர் கண்டிப்பா மாத்தியே ஆகணும். இன்கேஸ் சிஎஸ்கே வின் ஆகணும்னாக்கா இது கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஸ்டீஃபன் ஃபிளெமிங் சாரும் எம்எஸ்டியும் சேர்ந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி யாரு எங்க வரணும், எந்த பொசிஷனுக்கு யாரு ஆடணும், கண்டிப்பா அவங்க பார்த்து ஆராய்ச்சி பண்ணி ஆடினாக்கா சிஎஸ்கே வின்னிங் வேஸ்ல பார்க்கலாம். பவர் பிளேலயே நம்ம தோத்தாச்சு ஜி. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்ஸ் கிடையாது. இருந்த ஒரே ஒரு பேட்ஸ்மேன் ருத்ராஜ், அவரும் இன்ஜுரியில போயாச்சு. ஸோ இனிமேட்டு வந்து நம்ம வந்து பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி அந்த 6 ஓவரில் ஏதாவது பண்ணாதான் பண்ண முடியும். அதுக்கு என்ன ஒரு ஆப்ஷன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து 7 ஃபாரினர்ஸ் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு ஸ்லாட் அவைலபிளாக இருக்குன்னா ஜானி பிரேஸ்டோவை கொண்டு வரலாம். அவர் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனிங்கில் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்க்கும் ஆப்ஷன் இருக்கு. மிடில் ஓவர்ஸ்லையும் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. பட் அது பண்ணுவாங்களான்னு தெரியல. எல்லாம் வந்து நம்ம லோக்கல் பையன் அஸ்வின் சொல்லி ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்களே தவிர, அந்த அஸ்வினை வந்து பெஞ்ச் பண்ணலாம், தப்பு கிடையாது. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ள உட்காந்துருக்காங்க பிளேஸ்க்காக. ஷேக் ரஷீதோ, வன்ஷ் பேடியோ எல்லாரையும் வச்சிருக்கலாம். அவங்கள வச்சு நம்ம பண்ணலாம். நம்மளுக்கு வந்து யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். அதர் டீம்ஸ் பண்றது ஏன் நம்மளால பண்ண முடியாது? சீனியர் பிளேயர்ஸை வச்சு ஆடணும்னு பார்த்து தோத்துட்டு தான் இருக்கும். லெட் ஹிம் பிளே. அவன் வந்து ஆட முடியும். கரெக்ட். அஸ்வினை உள்ள உட்கார வைங்க. தமிழ் பையன்றதுனால அவனுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவர் ஃபெயில் ஆறாரா பரவாயில்ல, லெட் ஹிம் சிட் இன் சைட். யங்ஸ்டர்ஸ் இருக்கும்போது ஏன் அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டேன்றாங்கன்னு எனக்கு தெரியும். ஃபேன்ஸ் யோசிக்கிறத கூட அங்க உள்ள மேனேஜ்மெண்ட் யோசிக்க மாட்டேன்றாங்க தான் ஒரு கஷ்டமா இருக்கு, என்னன்னு தெரியல. ஸோ இந்த 3 வருஷத்தையும் நம்ம சாமிக்கு விட்டுட்டு 2028ல வந்து புதுசா ஆக்ஷன் எடுத்து பார்த்தாதான் உண்டு. தேங்க்யூ. மேட்ச் வந்து ரொம்ப ஸ்லோவா போச்சு, ரொம்ப ஸ்லோ ஃபேஸான கேம். தோனியோட அப்ரோச் வேற மாதிரி நினைச்சா, பட் இம்பாக்ட் பிளேயரை வந்து ரொம்ப நார்மலா யூஸ் பண்ணிட்டான். இப்போ ஒரு திரிபாதிக்கு பால ஹுடா கொண்டு வந்ததுக்கு பால ஒரு யங்ஸ்டர் ஆட வச்சுன்னா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ருத்ராஜ் ரொம்ப மிஸ் பண்ண ஒரு மூமெண்ட் இன்னைக்கு. என்னதான் ருத்ராஜ் வந்து எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஒழுங்கா ஆடல சேசிங்ஸ்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ருத்ராஜ் எடுத்திருந்தா 50+ அடிச்சிருப்பாரு. மேபி he can do anything in this place. பட் ரொம்ப கம்மி டார்கெட். ஆக்சுவலி கேகேஆர் இன்டென்ட் இஸ் வெரி குட். குவிண்டன் டிகாக் நடிச்சிருந்தா அவர் முடிச்சிருப்பாரு. அவர் எல்லாமே ஃபுல்லா அடிச்சு முடிச்சு அவங்க ரன் ரேட் பிளஸ் பண்ணுக்கா ஆடினாங்க. பட் பாப்போம், இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்கு. தோனியோட அப்ரோச் வேற மாதிரி இருக்கும். லெட்ஸ் ரீசஃபிள் பண்ணுவார் திருப்பி டீம். இன்னைக்கு கம்போஸ் கொண்டு வந்தாங்க.
ஸோ நாளைக்கு இன்னும் 2-3 சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஆர்சிபி ஃபேனா எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். பட் நான் நிஜமாவே தோனி ஃபேன் தான், தீவிர தோனி ஃபேனு. நான் தோனி எப்படின்னா ஸ்கூல் படிச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சதுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஓகே தோனியோட கேப்டன்சில இன்னைக்கு மேட்ச் பார்க்க போறோம்னு சந்தோஷத்துல வந்தேன். பட் ஸ்டில் இன்னைக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். ஒரு லோ ஸ்கோரிங் கேம். மேபி ஒரு 130-140 பிளஸ் அடிச்சிருந்தா மேபி நம்ம டைட்டா இன்னும் கொஞ்சம் பவுலிங் டைட் பண்ணிருந்துருக்கலாம். ஒரு 2+3+ கேச்சஸ் நம்ம எடுத்திருந்தா மேபி கேம் உள்ள கொண்டு வந்திருக்கலாம். நம்ம குட் அப்ரோச் இன்னைக்கு என்னன்னா 2 யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பத்திரனாவை செட் பண்ணிட்டு மேபி ஒரு டாப் ஆர்டர் இல்ல மிடில் ஆர்டர்ல ஏதாச்சும் ஷைன் பண்ணாங்கன்னா மேபி குட் ஸ்கோரிங் கேமா இருக்கும் அப்கமிங் மேட்சஸ்ல. நம்மளுக்கு பத்திரனா ஸ்கிப் பண்ணது இன்னைக்கு ஓகேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு பேட்டிங் ஆர்டர் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த இடத்துல இம்பாக்ட் பிளேயரா நம்ம ஒரு பேட்ஸ்மேன் தான் கொண்டு வர முடியும். ஸோ பத்திரனா இல்லனால நீ இம்பாக்ட் பெருசா ஒன்றும் இருந்திருக்காது. நம்மளுக்கு கிரிக்கெட்டே தெரியாது, சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆக்சுவலி மேட்ச் மொக்க தான், எதுக்குடா வந்தோம்னு ஆயிடுச்சு. சரி ஓகே எவ்வளவோ பார்த்துட்டோம், ஜெயிச்சு இருக்காத பார்த்துட்டோம். சரி ஓகே இதுவும் ஒரு டவுன்ஃபால் மாதிரி நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். இந்த ஒரு மேட்ச்னால கன்சிடர் இது பண்ண முடியாதுல்ல. ஓகே 5 கன்சிக்யூட்டிவ் லாஸ் வந்துருச்சு. ஓகே அவங்களும் காம்பினேஷன் ட்ரை பண்றாங்க, செட் ஆக மாட்டேது. விளையாடுறவங்களும் நினைக்கிறவங்க விளையாட மாட்டுறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இது இப்போ டோனி கேப்டன் ஆயிருக்காரு. ஸோ அவர் ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணிட்டு எல்லாத்துக்கும் திரும்பி ஒரு இது அட் லாஸ்ட் ஒரு நல்ல டீமா வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப். தேங்க்யூ. வாங்க மறுபடியும் ஒட்டுறீங்களா? அதங்கத்த ஒட்டுறீங்களா? இப்பதான் சொல்லிட்டு வந்தா திருப்பி நான் கொட்டுறேன். சொல்லுங்க எப்படி வந்தா? 2 பேர் பேசுறீங்களா? நான் ஒருத்தர் மட்டும் தான் பேசுவேன், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பேசுறதுக்கு எனக்கு. கேளுங்க, உங்களோட கேள்விகளை கேளுங்க. ஆக்சுவலாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஆமாம் நான் மெயினாக வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு நான் மெயினாக வந்ததே பார்த்தீங்கன்னா தோனியோட கேப்டன்சி வந்து டேரெக்டாக பார்க்குறது. ஏன்னா டிவியில் பார்க்குறதும் டேரெக்டாக பார்க்குறதும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு பிளேயர்ஸை எந்த லெவலுக்கு வந்து ஒரு ஃபீல்டில் வந்து செட் பண்ணுறாங்க சரிங்களா, அவரோட மைண்ட் கேம் எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் டேரெக்டாக இன்னைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். பட் ஆனால் ஓகே அவர் வந்து ஒரு 6 hours 5 hours முடிக்க வேண்டிய மேட்சஸ், ஏன்னா பவர் ஹிட்டிங் பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு டீம் கிட்ட ஒரு 5 to 6 hours முடிக்க வேண்டிய மேட்சை வந்து ஒரு 10 hours வரைக்கும் கொண்டு வந்தது பெரிய விஷயம். ஆக்சுவலாக அது வரைக்குமே கொஞ்சம் பெட்டராக தான் ஃபீல் ஆச்சு. கிவ் அ கம்பேக் ரொம்ப டிசப்பாயின்ட் தான். பட் ஸ்டில் வீல் ஹோப் ஆன் த என்டையர் டீம், வீல் ஹோப் ஆன் தலை என்டையர் டீம் கம்பேக் கொடுப்போம்னு நம்புவோம். கண்டிப்பா திருப்பி வருவோம். 11 பேர் ஃபார்ம் அவுட்ல தான் என்னங்க பண்ண முடியும்? தான் பாத்தீங்களே 11 பேர் ஃபார்ம் அவுட் தான். கம்பேக் கொடுப்போம் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா 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 கம்பேக் கொடுப்போம், வெயிட் பண்ணுவோம். 3 வருஷம் ப்ரோ வீட்டில் கெஞ்சி கேட்டு காலில் வந்து 4000 டிக்கெட் வாங்கிட்டு வந்து டோனியை பார்த்தேன். இது எனக்கு போதும் ப்ரோ. எவன் அப்படி என்ன சொல்றோம், இவன் சொல்றான். டோனி என்ன சொன்னாங்க, தாத்தா சொல்றாங்க. அவங்களாம் தற்கூரி ஃபேன்ஸ், அவங்களாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் பண்றாங்களா? அவங்க தலை எப்பயுமே தலை தான். 1 2 3 4 5 கப் இந்த சிஎஸ்கே டீம். இது போதும் ப்ரோ எனக்கு இந்த டீம். தேங்க்ஸ் இல்லை ப்ரோ, இதோட வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான் விட்டாங்க. அப்படியே இன்னும் அடுத்த மேட்ச் டஃப்பாக தான் போவோம், ஆனால் கம்பேக் கொடுக்க மாட்டாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு டீமுக்கு காசு தரவங்களும் அந்த மாதிரி இவரால் தான் ஸ்கேமே நடக்குது. டோனியால் தான் நிறைய காசு தராங்க. அவருக்கு தெரியும், ஆனால் அவர் சொல்ல மாட்டார். சொன்னார்னா காசு கம்மி பண்ணி எல்லாம் சந்தோஷமா பார்க்கலாம். 4 வருஷம் வெயிட்டிங் ப்ரோ டோனியை பார்க்க. மேட்ச் தோத்துட்டோம், பவர் பிளேவும் பண்ணல, ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணல, பவுலிங்கும் நல்லா இல்லை. 5 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டோம். ஓப்பனிங் சரியில்லை, ஸோ மிடில் ஆர்டரும் சரியில்லை, பவுலிங்கும் சரியில்லை. ஃபோர்ஸோட 6 தான் அங்கே அதிகமாக இருக்கு. ஸோ எத்தனை 6 கேட்சும் மிஸ்ஸு. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும், சிஎஸ்கே யங்ஸ்டர்ஸ் கொடுக்கணும். ஸோ ருத்துராஜுக்கும் உள்ள வரணும், ஓப்பனிங் அவர் ஆடணும். மேட்ச் ஆக்சுவலாக நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எப்பயும் போல அடிக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் வின்னிங் ஸ்ட்ரீக் இந்த வாட்டி கொஞ்சம் கொண்டு வந்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஹோம் கிரவுண்ட்ல இவ்வளவு கம்மியா அடிச்சது வந்து எல்லாமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். எப்பயும் போலனா இந்த போன வருஷம் இருந்த சிஎஸ்கே உடைய ஃபார்ம்ல இருந்த இந்த மாதிரி அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹோம் கிரவுண்ட்ல வந்து இவ்வளோ கம்மியா ஸ்கோர் வந்தது பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். நல்லா தான் போச்சு, பட் ரன் கம்மின்றதுனால வின் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. பட் நெக்ஸ்ட் மேட்ச்ல பாத்துக்கலாம். நம்மளுக்கு உள்ளேருந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவங்களோட ப்ரெஷர்ஸ்லாம். ஸோ வெளிலேருந்து T20 டெஸ்ட் மேட்ச்லாம் அது மாதிரி நம்ம சொல்ல முடியாது. பட் இதுல இருக்க மிஸ்டேக்ஸ் வச்சு அடுத்த மேட்சுக்கு பவுன்ஸ் பேக் பண்ணா ஓகே. பேட்டிங்கும் சரி ஃபீல்டிங்கும் சரி ரெண்டுமே ஓகேவா தான் பண்ணாங்க. பேட்டிங்கும் லைக் டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்க. ஃபீல்டிங்கும் லைக் டாட் பால் வச்சாலும் அவங்க 6 அடிச்சு 4 அடிச்சு முடிச்சிடுறாங்க. ஸோ அதனால இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா வின் பண்ணிருக்கலாம். இதுமே சாட்டிஸ்பாக்சனால இல்ல, ஏன்னா கண்டினியூஸா தோத்துட்டு இப்பயும் ஜெயிப்பாங்கன்னு ஒரு இதோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்தாங்க. பட் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஆமா
ஆமா தோனி சீக்கிரமாவே அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதுவும் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. சரி ஃபீல்டிங்ல ஏதாச்சும் தோனி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா